ராஜி ஏன் சுடரை கொலை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கேள்வியும் தான் நாம் எழுப்புகிறோம். ஏன்னா ராஜி மேலே ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே அதுக்கு பக்கபலமாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை திசை திருப்புறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வராமல் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இப்போ கதிரேசன்கிட்ட போய் நீங்கள் கொலை பண்ணீங்களா சுடரை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல கதிரேசன் ஆடி போயிருந்தாரு, நிஷா அதிர்ச்சி ஆயிருந்தாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் கதிரேசன் திணற தான் செய்வாங்க. அப்போ கதிரேசனுக்கே ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும். என்ன சந்தேகங்கிறத விட கதிரேசன் இதுவரைக்கும் எப்படி நம்பிக்கிட்டு இருக்காருன்னா, நாம் அனுப்பின ஆள் தான் சுடரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் தன்னைத்தானேயே நம்பிக்கிட்டு இருக்காரு. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே அவர் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட ஆள் தான் சுடரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கதிரேசனே நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. அப்போ இந்த விஷயத்தை ராஜி எப்படி ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ மல்லி மனோகர் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க லெட்டரில் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு பெட்டிஷனாக எழுதி அதை இன்ஸ்பெக்டர் தீபிகாட்ட கொடுக்குறாங்க. தீபிகா கிழிச்சு தூர மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக தீபிகா மாறுதாங்க. ஏன்னா அவங்க தீபிகா எதையுமே நம்ப தயாராக இல்லை. அவங்களோட ஒரே நோக்கம் மல்லியை இந்த கேஸுக்குள்ளே கொண்டு வரது, அவங்கள குற்றவாளியாக மாற்றுறது தான் தீபிகாவோட நோக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் ராஜி மேலே ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, ராஜி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது சுடர் பணம் கேட்டு மிரட்டும் போது இன்னொரு பக்கம் அங்கே வெண்பா வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ மல்லியை ஃபாலோ பண்ணாலே சுடர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ராஜி ஒரு வாட்டி சொல்லுவாங்க. அப்போ அதை வச்சு தான் மல்லியை ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி போன இடத்துல அங்கே சுடரை தள்ளி விடுதாங்க, மயக்கமாக இருப்பாங்க. அதன் பிறகு மல்லி வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் ராஜி போய் சுடரை கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. இந்த விஷயங்கள்லாம் விசாரணையில் தெரிய வரத்தான் செய்யும். உங்களோட கருத்து என்னங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.